guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 arrayed hashingல 5th problem தான் பார்க்க போறோம். Top k frequent elements. Given an integer array nums and an integer k, return the k most frequent elements. You may return the answer in any order. என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு ஒரு integer arrayவும் ஒரு integerம் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்திருக்க integer for example 2 இருந்துச்சுனா two most frequent elements in that array-வை நம்ம return பண்ணனும். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்புட்ல 3 ones இருக்கு, 2 twos இருக்கு and 1 3 இருக்கு. So k equal to 2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப first most frequent element எது 1. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். second most frequent element 2. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சப்போஸ் இங்க k equal to 3 னு இருந்துச்சுனா இந்த 3யும் சேர்த்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிருப்போம். Constraints என்ன கொடுத்திருக்காங்க? It is guaranteed that the answer is unique. ஓகேங்களா? இப்ப இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா பக்கெட் சார்ட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்மளோட இன்புட் லென்த் வந்துட்டு 5 னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 6 பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். பக்கெட்னா வேற ஒண்ணும் இல்ல லிஸ்ட். சோ அந்த மாதிரி இன்புட் சைஸ் 5 னு இருந்துச்சுனா 6 பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். ஏன் அப்படி 6 பக்கெட் கிரியேட் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ஸ் தான் நம்மளோட இன்புட் 1,1, இப்ப நம்மளோட லென்த் 5 ஆனா நம்மளோட 5மே ஒரே வேல்யூஸ் தான். சோ இந்த 5ங்கறத வச்சு நம்ம இன்டெக்ஸா யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் தேவை. புரியுதுங்களா? ஒரு பெரிய லிஸ்டுக்குள்ள 6 சப் லிஸ்ட் இருக்கணும். அப்பதான் இந்த 5ங்கறத நம்மளால இன்டெக்ஸா யூஸ் பண்ண முடியும். 6 சோ இப்படி இருந்துச்சுனா தான் நம்ம S5 னு போட்டு இந்த 6th பக்கெட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ணவோ இல்ல மாடிஃபை பண்ணவோ முடியும். சோ பக்கெட் சார்ட்டிங்ல நம்மளோட இன்புட் லென்த்தை விட ஒரு பக்கெட் அதிகமா நம்ம கிரியேட் பண்ணனும். பக்கெட்னா என்ன சொல்லிருக்கேன்? லிஸ்ட். இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல நமக்கு தேவைப்படுற அளவுக்கு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். len nums +1. ஓகே, இப்போ நம்ம இன்புட் லென்த்தை விட ஒரு பக்கெட் அதிகமா நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி இன்புட் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பர் எத்தனை டைம் வந்திருக்கணும் நம்மளுக்கு தெரியணும். அப்பதானே எது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் எலிமெண்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்னா ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இங்க 1 இருக்கா, அந்த 1 அதுக்கப்புறம் அந்த 1 எத்தனை டைம் வந்திருக்குங்கிறதையும் சேர்த்து ஸ்டோர் பண்ண போறோம். இந்த இன்புட்ல 1 எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்து இதை இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படி ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார் n in nums நம்மளோட நம்ஸ்ங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் இங்க எடுத்து வச்சுப்போம். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். இப்ப நம்ஸ்ங்கிறது இந்த அரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப nங்கிறது என்னவா இருக்கும்? இந்த 1ங்கிற வேல்யூ தான் n. ஓகேங்களா? scene n equal to scene dot get n. இதுக்கு என்ன அர்த்தம்னா scene-ங்கிற கீக்கு நம்ம அசைன் பண்ண போற வேல்யூ. ஓகேங்களா? scene dot get n-னா scene-ங்கிற இதுக்குள்ள ஏற்கனவே 1ங்கிற கீ இருக்கான்னு செக் பண்ணும். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இட்டரேட் பண்றோம். சோ சீன் வந்து எம்டியா இருக்கும். அப்படி nங்கிறது இல்லாட்டி டிஃபால்ட் வேல்யூவை நம்ம 0 னு கொடுத்துக்கிறோம். சோ இது என்ன பண்ணுது? சீன் இந்த 1 வந்து கீயா எடுத்துக்குது. அந்த கீக்கு ஏற்கனவே அப்படி ஒரு கீ எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு scene.get n. அப்படின்னா ஏற்கனவே இந்த கீ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூவை கொண்டு வந்துரும். சப்போஸ் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகாட்டி 0ங்கிற வேல்யூவை எடுத்துக்கும். வெளியே +1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1ங்கிறத கீயா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் scene dot get இந்த டைம் nல சீன்ல எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ 0 +1 அப்படின்னா என்னன்னு வந்துடும் 1:1 நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் இட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு scene dot get என்னன்னா n ஏற்கனவே இருக்கு. 1ங்கிறத நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ 1ஓட வேல்யூ என்னது? 1 ஆல்ரெடி 1. இப்போ +1 2னு ஸ்டோர் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் டைம் இட்டரேட் ஆகும்போது 3 னு ஸ்டோர் ஆயிரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ 2 இருக்கா? 2 ஃபர்ஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம் 2 னு ஸ்டோர் ஆயிரும். 3 வந்துட்டு 1 னு ஆயிரும். சோ இப்படி நம்ம வந்துட்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நம்பர் பிளஸ் அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு
லிஸ்ட் ஆர் அரேவாக தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம், அரே ஆர் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு பக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட இப்போ இன்புட் ஆர்னு வச்சுருக்கோமா, அப்படின்னா நம்மக்கிட்ட 7 பக்கெட்ஸ் இருக்குது. இந்த 7 பக்கெட்ஸ்லையுமே இந்த இன்புட்ஸை நம்ம ஃபில் பண்ணோம். எப்படின்னா 7th பக்கெட்டில் எந்த நம்பரோட ஃப்ரீக்வன்சி 7 டைம் இருக்கோ அதை 7th பக்கெட்டில் ஃபில் பண்ண போகிறோம். இதை நம்ம கோட் மூலமாக பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் இப்போ நம்மளோட சீன் என்னவா இருக்குது, சீன் வந்து நம்பர் கமா நம்பர் கோலன் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அதை அப்படியே நம்ம இட்ரேட் பண்ணிக்கலாம். n கமா எஃப் இன் சீன் டாட் ஐட்டம்ஸ். பைத்தானில் டிக்ஷனரியை இட்ரேட் பண்ணும்போது கீ கமா வேல்யூன்னு போட்டோம்னா டாட் ஐட்டம்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1ங்கிற நம்பரும் இருக்குது, எஃப் வந்து 3, என்னன்னா 1 எஃப்னா 3ன்னு இருக்கா. ஸோ நம்ம பக்கெட்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா, பக்கெட் எஃப் எத்தனாவது பக்கெட்டுன்னு, எஃப் தானே ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு நம்பர் 3 டைம் வந்திருக்குன்னா அது 3வது பக்கெட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகணும். ஒரு நம்பர் 5 டைம் வந்திருக்குன்னா அது 5வது பக்கெட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப் டாட் அப்பண்ட் நம்மளோட நம்பரை அப்பண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 3ங்கிற ஃப்ரீக்வன்சி 3வது பக்கெட்டில் வந்துட்டு 1ன்னு போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்த டைமு 2வது பக்கெட்டு எஃப் 2வா, 2வது பக்கெட்டில் 2ன்னு போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் 3ன்னு போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம பக்கெட்ஸையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம பக்கெட்ஸ் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு பக்கெட்ஸ் எம்டி லிஸ்டெல்லாம் விட்டுலாம், 0 எம்டியாக இருக்கும். 1ங்கிறதுல 3 இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் செகண்ட் பக்கெட்டில் 2 இருக்கும் கரெக்டாக. தேர்டு பக்கெட்டில் 1 இருக்கும். நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டை தான் கொடுக்கணும் கரெக்டுங்களா. அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃபஸ்ட்டு எது 1, அதுக்கு மேலே அவன் சப்போஸ் கே 1 தான் கேட்டானா இந்த 1 மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். 2ன்னு கேட்டானா 2வையும் 1 and 2 ரிட்டர்ன் பண்ணணும். 3 கேட்டானா 3த்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரிவர்ஸில் இருந்து தானே பார்க்கணும். ஸோ அதனால நம்ம பக்கெட்ஸை வந்து ரிவர்ஸில் இட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் len bucket -1, -1, -1. இங்கே நம்ம 0ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் வந்துட்டு 0 டைம்ஸ் வர நம்பரை ஸ்டோரே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே பக்கெட் சார்ட்டிங்கில் 0th இண்டெக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கெட் எம்டியாக தான் இருக்கும். இதோ இந்த பக்கெட்டு, அந்த பக்கெட் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பக்கெட்ஸை ரிவர்ஸில் இட்ரேட் பண்ணியாச்சு. அந்த பக்கெட்டில் ஒரு வேல்யூ தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இந்த இன்புட்லேயே வந்துட்டு 2 2க்கு பதிலாக 3 2 இருந்துச்சுன்னா இந்த பக்கெட் எம்டியாக இருக்கும். பட் இந்த பக்கெட்டில் 2 வேல்யூ இருக்கும், 1 and 2 இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ நம்ம எப்படி இட்ரேட் பண்ணுறதுனா, இந்த ஒவ்வொரு பக்கெட்டையும் இண்டிவிஜுவலாக அதுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம இட்ரேட் பண்ணோம். ஃபார் ஜே இன் நம்மளோட பக்கெட் ஐ. இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரோம் ஓகேங்களா. அப்படின்னா லென்த் ஆஃப் ஐ, இப்போ லென்த் ஆஃப் பக்கெட் எவ்வளோ, 7 7 - 1 6 இருக்குது. ஐயோட வேல்யூ 6ன்னு இருக்குது ஓகேங்களா. பட் நம்மக்கிட்ட 6th பக்கெட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. 5th எம்டியாக இருக்கும், 4th எம்டியாக இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து தேர்டு பக்கெட்டுக்கு வரோம் ஓகேங்களா. அந்த தேர்டு பக்கெட்டில் 2 வேல்யூஸ் இருக்குது, 1 இருக்குது 2 இருக்குது. அதை நம்ம தனித்தனியாக இட்ரேட் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த லூப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இட்ரேட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு டாட் அப்பண்ட் இந்த ஜேங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1ன்னு இருக்கும், செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜே வந்து 2ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இதை நம்ம ஃபுல்லாக அப்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இப்போ கேங்கிறது 1ன்னு கொடுத்துட்டானா ஒரே ஒரு நம்பர் நம்ம அப்பன் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறமே ஸ்டாப் பண்ணிடணும்ல. அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் லென்த் ஆஃப் ரிசல்ட் டபுள் ஈக்குவல் டு கே. அவன் கொடுத்துருக்க இன்டீஜரோட லென்த்துக்கு, கொடுத்துருக்க இன்டீஜர் அளவுக்கு ரிசல்ட்டோட லென்த் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகே, இதுதான் நம்மளோட சொல்யூஷனை. ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது சப்மிட் கொடுத்து பார்ப்போம்.
ஓகே, நம்ம சொல்யூஷன் வந்து டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.